கோவையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக மாணவி விடுதியில் மர்மமான முறையில் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தங்களது மகள் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக பெற்றோர் கூறியுள்ள நிலையில் மர்மம் விலகுமா? விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி பகுதியைச் சேர்ந்த தம்பதி மகாலிங்கம், வாசுகி. இவர்களின் மகள் தர்ணிகா கோவையில் உள்ள தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் பிஎஸ்சி 2ஆம் ஆண்டு படித்து வந்தார். வெளியூரைச் சேர்ந்த மாணவி என்பதால் பல்கலைக்கழக விடுதியிலேயே தங்கி படித்து வந்தார். இவர் வெள்ளிக்கிழமை அன்று காலையில் குளிப்பதற்காக விடுதியில் உள்ள குளியல் அறைக்கு சென்றுள்ளார். அவர் தாமதமாக வருவார் என நினைத்துக் கொண்டு உடனிருந்த மாணவிகள் வகுப்புக்கு சென்றிருக்கின்றனர். நண்பகல் 12 மணி அளவில் விடுதி கழிவறைகளை சுத்தம் செய்வதற்காக தூய்மை பணியாளர்கள் வந்துள்ளனர். அவர்கள் அங்குள்ள ஒரு குளியல் அறையை திறக்க முயற்சித்துள்ளனர். ஆனால் உள்பக்கமாக பூட்டப்பட்டிருந்ததால் திறக்க முடியாமல் போயுள்ளது. பணியாளர்கள் பலமுறை கதவை தட்டியும் உள்ளே இருந்து எந்த பதிலும் வரவில்லை. இதனால் சந்தேகம் அடைந்த தூய்மை பணியாளர்கள் விடுதி காப்பாளருக்கு தகவல் கொடுத்தனர். உடனே சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த சக ஊழியர்கள் குளியலறையின் கதவை உடைத்து பார்த்தனர். அப்போது மாணவி மயங்கிய நிலையில் கிடந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். உடனே அவரை மீட்டு அருகிலுள்ள மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு மாணவியை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்து விட்டதாக கூறியுள்ளனர். இச்சம்பவம் குறித்து ஆர்எஸ்புரம் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் மாணவியின் உடலை கைப்பற்றி உடற்கூராய்வுக்காக அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதனிடையே தர்ணிகாவுக்கு உடல் ரீதியாக எந்த பாதிப்பும் இல்லை என்றும் அவர் நாள்தோறும் இரவில் உற்சாகமாக தங்களுக்கு போன் பேசுவார் என்றும் பெற்றோர் தெரிவித்துள்ளனர். குளியல் அறையில் உள்ள பக்கெட்டில் தலைகீழாக கிடந்ததாக கூறப்படுவதால் மரணத்தில் தங்களுக்கு சந்தேகம் உள்ளதாக கூறியுள்ளனர். மேலும் உதடு, முகத்தில் காயம் இருந்ததாகவும் குற்றம் சாட்டியுள்ளனர். கொஞ்ச நேரம் ஃபோன் பண்ணால் இன்னும் நாங்கள் பார்க்கல, ஆம்புலன்ஸ் போயின்னு தான் இருக்குது, நாங்கள் ஒன்றும் பார்க்கல. திரும்ப மறுபடியும் ஃபோன் பண்ணால் கால் நாட்டு ரிசிப்டில் போட்டாங்க. ஒரு 1 ஹவர் கழிச்சு ஃபோன் பண்ணேன். அதுக்கப்புறம் பாப்பா இறந்துட்டாங்க. அழகில் படித்து பாஸ் ஆகணும், நான் நல்ல வேலைக்கு போகணும் தான் அது கனவு. என்கிட்ட சொல்கிறதுக்கு கூட அது நல்லா வேலைக்கு போடுற கனவு தான், வேறு எதுவும் இல்லை. இப்போ திடீர்னு உங்கள் பொண்ணுக்கு ஃபிக்ஸு வந்திருக்கலாம்ன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க அவங்க. எங்களுக்கு பொண்ணுக்கு அந்த மாதிரி தொந்தரவு வந்ததே கிடையாது. இதனோட உதடு வீங்கி போயிருக்கு சார். உதடு காயப்பட்டு இருக்கிற மாதிரி உதண்ட காயமாக இருக்குது. கலரே மாறி போயிருக்கு. கண்ணை இந்த சைடு கண்ணி போயிருக்கு சார். ஒரு சைடு கண்ணை கண்ணி போயிருக்கு. அது என்ன காரணன்றது எங்களுக்கு தெரியணும். அவங்க எதனால் அந்த மாதிரி மார்க் இருக்குன்றது போலீஸ் தான் கண்டுபிடிக்கணும். இந்த நிலையில் மாணவியின் உறவினர்கள் 20க்கும் மேற்பட்டோர் பல்கலைக்கழக மாணவியர் விடுதி முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது மாணவியின் மரணத்திற்கான உண்மை காரணம் தெரிய வேண்டும் என்று கூறி விடுதி நிர்வாகிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். கடைசியாக மாணவி குளியலறைக்கு சென்றது மட்டும் சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளதாகவும் முக்கியமான சில இடங்களில் சிசிடிவி கேமராக்கள் வேலை செய்யவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் மாணவியின் மரணத்திற்கான காரணம் குறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோவை வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் மாணவி ஒருவர் மர்மமான முறையில் உயிரிழந்த சம்பவம் சக மாணவர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.